துபாயில கனமழையால ஏற்பட்ட சேதங்களை சரி செய்யறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 544 மில்லியன் டாலர்ஸ் பணத்தை அமீரக அரசு ஒதுக்கியிருக்கு. சேதங்களை சரி செய்யறதுக்கு இவ்ளோ தொகையா அப்படின்னு இது கேள்விப்படும் போது எல்லாருக்குமே பெரும் பிரமிப்பை ஏற்படுத்துது. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி துபாயில கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டுச்சு. இதனால பயங்கரமான சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இன்னமுமே இவ்வளோ பெரிய நகரம் இயல்பு நிலைக்கு திரும்பல அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல மெட்ரோ ரயில் வேலை செய்யாததால பணிக்கு போறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வரதாகவும் சொல்றாங்க. கடந்த 75 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு அதிகப்படியான மழை பெஞ்சிருக்கு. 2 ஆண்டுகள்ல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு. இதுல இருந்து நாங்க பாடங்களை கத்துக்கிட்டோம் அப்படின்னு அமீரகத்தினுடைய பிரதமர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் சொல்லியிருக்காரு. அமைச்சரவை கூட்டத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி அவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. குடிமக்களுடைய வீடுகள் சேதம் ஏற்படுறத சமாளிக்கிறதுக்காக 2 பில்லியன் திராம்களுக்கும் ஒப்புதல் அவர் அளிச்சிருந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் இப்போ இதனால ஏற்பட்ட சேதங்களை சரி செய்யறதுக்காக 544 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல பணத்தை இவங்க ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. சேதங்களை சரி செய்யறதுக்கு இவ்வளோ பணம்னா அப்போ எவ்வளோ பெரிய சேதம் துபாயில ஏற்பட்டிருக்கும். இன்னமுமே நிலைமை சீராகல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய விமானங்கள் திருப்பி விடப்பட்டு வருது. உலகிலேயே ரொம்பவே பிஸியான ஒரு விமான நிலையம் அப்படின்ற பெயரெடுத்த துபாய் விமான நிலையத்துல 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இன்னமும் சிலரா இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்காக இவ்வளோ தொகையை ஒதுக்கி இதுல இருந்து நாங்க பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பரவாயில்ல, நம்ம 4 பேருக்கு நல்லதை செய்வோம்னு நினைக்கிறேன். காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே உன்னிலத்தினில் மலரை நீயும் சிறையினில் இடலாம். நல்லா இருக்கணும் ஆயா, 100 வயசு இருந்து அப்படின்னு அட போர்ப்பு அவ்வளவு நாளைக்கு இருந்தது அப்படின்னு சொல்றது நான். தாகத்தோட வரவங்க இங்க தண்ணி எடுத்து குடிக்கலாங்க. அதுக்கு தான் குடத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணி தீர தீர தண்ணிய ஊத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மூதாட்டி ஒருத்தங்க வழியில போகக்கூடிய பொதுமக்களுக்காக தினந்தோறும் தண்ணீர் வைக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லங்க, 60 வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பெருமிதத்தோட